வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி இடம் அறிந்து பயன்படுத்துவோம் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்று அல்ல பார்க்கலாம். அன்று சொல்லக்கூடியது ஒருமைக்கு உரியது. ஒருமை என்றால் ஒன்றை குறிப்பது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருமை. பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது. இப்போ ஒருமை என்றால் எக்ஸாம்பிள் வீடு, இங்கே வீடுகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? பன்மையை குறிப்பது, இது ஒருமையை குறிப்பது. ஒருமை வரக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த அன்று. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பழம் அன்று, இது காய் அன்று. அடுத்து அல்ல பார்க்கலாம். பன்மைக்கு உரியது தான் இந்த அல்ல. எடுத்துக்காட்டு, இவை பழங்கள் அல்ல, இவை காய்கள் அல்ல. பன்மையை குறிப்பதற்கு வரக்கூடிய இடத்துல இந்த அல்ல பயன்படுத்துவோம். ஒருமை வருகிற இடத்துல பயன்படுத்துவோம் அன்று. நன்றி மாணவர்களே. இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.